بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த சத்திய கொள்கையை உலகமெங்கும் நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது நாம் சரியான வழியிலே நம்முடைய சத்திய கொள்கையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சட்ட திட்டங்களை நம்முடைய ஜமாத்திற்கு பைலாவாக உருவாக்கி அதன் அடிப்படையில் நம்முடைய ஜமாத் செயல்பட்டு வருகிறது. அவ்வப்போது யாரெல்லாம் நம்முடைய ஜமாத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ, ஜமாத்தை பயன்படுத்தி சுயலாபம் அடைகிறார்களோ, அவர்களை நம்முடைய ஜமாத் தயவுதாட்சணியமின்றி அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒருபோதும் இந்த ஜமாத் தயங்கியதே கிடையாது. நீங்க கடந்த காலங்களில் பார்த்திருப்பீங்க. பாக்கர் என்பவர் மாநில பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் தவறு செய்யும் போது அவர் மீதும் இந்த ஜமாத் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஹாமித் பக்ரி என்பவர் அவர் அனைத்து தௌஹீத் ஜமாத்திற்கு மாநில தலைவராக இருந்தார். அவர் தவறு செய்யும் போதும் அவர் மீதும் இந்த ஜமாத் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்ப யாராக இருந்தாலும் அவங்க செய்த தவறுதான் என்று நிரூபிக்கப்படும் பொழுது அவர்கள் மீது இந்த ஜமாத் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒருபோதும் தயங்கியதே கிடையாது. அந்த வரிசையில் தற்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டே இந்த ஜமாத்திற்கு எதிராக மறைமுகமாக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்த சைஃபுல்லா ஆஜாருடைய தவறுகள் நிரூபிக்கப்பட்டு அவர் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கடைநல்லூருடைய மாநில பொறுப்பிலிருந்து அவர் மாநிலமே நீக்கிவிட்டது. மாநில மேலாண்மை குழு உறுப்பினராக இருந்தார். அவர் தணிக்கை குழு உறுப்பினராக இருந்தார். அவருடைய தவறு நிரூபிக்கப்பட்டவுடன் மாநில தலைமை அந்த தணிக்கை குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கி நடவடிக்கை எடுத்தது. அதற்கு பிறகு அவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் அடிப்படை உறுப்பினராக இருப்பதற்கு கூட தகுதி கிடையாது என்று கடையநல்லூர் உறுப்பினர்கள், தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்கள் கருதியதின் காரணத்தினால் கடையநல்லூரில் நடைபெற்ற அந்த அனைத்து கிளை பொதுக்குழு கூட்டத்திலே சைஃபுல்லா ஆஜா அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்று அவர் செய்த தவறுகள் என்ன எல்லாம் பட்டியல் போடப்பட்டு அவர் ஜமாத் செய்யப்படுறாரு. அனைத்து உறுப்பினர்களுடன் ஏகோபித்த ஆதரவுடன் சைஃபுல்லா ஆஜா நீக்கப்படுறாரு. அவர் நீக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சார பணிகள் மிக சிறப்பாக கடையநல்லூரில் நடைபெற்று வருது. சைஃபுல்லா ஆஜாவுடன் இருப்பவங்க சொந்தக்காரங்க, தௌஹீதுல எல்லா கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுறவங்க, இதுவரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறாங்களே தவிர பல உண்மையான தௌஹீத்வாதிகள், தௌஹீத் ஆதரிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, அணிவகுத்து வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில சைஃபுல்லா ஆஜா அவர்கள் ஏன் நீக்கம் செய்யப்பட்டார் என்பதற்கான காரணங்களை பொதுக்குழுவில் விளக்கியதுடன் அதை உணர்வு பேப்பரிலும் விரிவாக செஞ்சிருந்தோம். நம்ம ஜமாத்தின் சார்பாக வெளியிட்டிருந்தோம். இதற்கு பதில் கொடுக்க போகிறேன் என்ற பெயரிலே சைஃபுல்லா ஆஜா அவர்கள் என்ன செஞ்சாரு, ஒரு தர்பியாக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். இவர் பொய்யை தான் சொல்வாரு, இவர் நீலி கண்ணீர் படிப்பாரு. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது அழுகிற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு சொல்லி. அந்த பழமொழி உண்மையா இருக்குமோ அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு சைஃபுல்லாவுடைய செயல்பாடுகள் இருக்கு. தான் நியாயவாதின்னு சொன்னா தன்னுடைய கருத்தை எடுத்து வச்சு சரின்னு சொல்லணும். நீலி கண்ணீர் வடிச்சா என்ன அர்த்தம், அழுதா என்ன அர்த்தம், அழுகையை பார்த்து சால் ஏமாறுவாங்க பாருங்க. சில பொம்பளை கூட சொன்னாங்க, அச்சேர்த்து இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, இவர் அழுகுறாரு. நிறைய கள்ளத்தனம் செய்யறவங்க போது அழுகக்கூடிய காட்சியை தான் பார்க்கணும். பாக்கரும் அழுதாரு. அதனால எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அழுது ஏமாத்தான் நினைச்சாங்க. சைஃபுல்லா அவர்களும் எதுக்கெடுத்தாலும் அழுக. உதாரணம் சொல்றேங்க, பயான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நிமிஷம் எந்த ஒரு அலுவலகத்துக்கு எந்த ரீசன் இருக்காது, திடீர்னு பயான் நிக்கும். மக்களா நிமிர்ந்து பார்ப்பாங்க, மூக்க துடைச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் எதுக்கு அழுதாரு, என்ன சொன்னாரு என்று நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் அலுவலகத்தை பார்த்து நிறைய பேர் தர்ம சங்கடமா இருக்கும். காரணம் இல்லாம அழக்கூடிய ஒருவர் யாரு, இந்த செய்மாந்தன சைஃபுல்லாங்கிறாரு. சரி, தர்பியான்னு ஏற்பாடு பண்ணார, தர்பியால எல்லாம் இவங்க சொல்ற பெண்ணை பேசிக்கிறதான் கடையனூர் மக்களே எங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னு சொல்லி, கடையனூர் ஜமாத் இவர் பின்னாடி இருந்தா இவர் தர்பியா விளக்கம் சொல்ல போறேன்னு சொன்னாரு. அந்த தர்பியாவுக்கு பேட்ட அக்ஸா மதரசால ஓதக்கூடிய மாணவங்களை ஃபுல்லா கொண்டு வந்து சின்ன சின்ன பசங்க
அவங்கள ஃபுல்லா முன்னாடி வச்சு அவரே சொல்வார், சின்ன பசங்க எல்லாம் இப்படி இருங்க, பெரிய ஆளுக்கு முன்னாடி வாங்க பாரு. அப்ப அங்க தர்பியாக இவர் பொய்யை தான் சொல்வான்னு சொல்லி யாரும் இவர் பேச்ச கேட்கறது வரல. அல்ல வந்தவங்க ஓடிட பிரியாணி பொட்டலும் இருக்கும்போதே கையில கொடுத்தாச்சு. அப்ப இந்த மாதிரி தர்பியாங்கிற பேர்ல சின்ன பசங்களை வச்சு இன்னும் பிரியாணி போட்டது ஆசைப்பட்டு வருவாங்களே, மச்சான் மச்சான் பேசுவாரு கம்பளி ஜெயலானி. இவர் பிரியாணிக்கு ஆசைப்பட்டாள். நீங்க ஒரு பிரியாணி போட்டதை கொடுத்தா சுன்ன ஜமாத்துல போய் உட்காருவார். இவர் அப்படி போய் சாப்பிட்ட ஆளுதான். அந்த மாதிரி ஆட்களையும் வைத்துக் கொண்டு இவர் பதில் என்ற பெயரில் முபாரக் பள்ளி வரலாறு தெரியாதவர்கள், தௌஹீத் ஜமாத்துடைய வரலாறு தெரியாதவங்களை வைத்துக் கொண்டு பல பேருக்கு வரலாறு தெரியாது, பின்னாடி வந்தவங்க தான். முகமது கோரி அவர்கள் கூட எப்ப வந்தாலே 2006 தான் நினைச்சாரு. அவர் இஸ்லாமிய கல்லூரியில படிச்சு முடிச்சு பள்ளியாசலுக்கு உள்ள தௌஹீத் ஜமாத்துல ஈடுபட செயல்பட்டார். அப்ப இந்த மாதிரி பிற்காலத்தில் வந்தரை வைத்துக் கொண்டு இல்லாத பொய்கள் என்ன செய்யறாரு சைஃபுல்லா ராஜா இட்டு கட்டி சொல்றாரு. இவர் என்னென்ன பொய்களை இட்டு கட்டினார், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு என்னென்ன பொய்களை சொன்னா பாருங்க. பொய்ய சொல்றாரு, அதுக்கு அல்லாஹ் சத்தியம் பண்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பண்றாங்க. நம்முடைய உஸ்தாதாக இருந்தாலும் இவர்கிட்ட இஸ்லாமிய கல்லூரியில் ஓதும் போது எனக்கு ஆசிரியராக இருந்தாலும் சில காரியங்களை மார்க்கத்துக்கு மாற்றமா பார்க்கும் போது நமக்கு பொறுக்க முடியல. அந்த அளவிற்கு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு பொய்யான விஷயங்களை என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப இது வந்திருக்கிறவங்க சின்ன பசங்களுக்கு தெரியுமா, அல்லது அந்த பள்ளியில உட்கார்ந்து இருந்தாங்களே அவர்கள பல பேருக்கு தெரியுமா? நிறைய பேர் மறந்துட்டாங்க. அப்ப உண்மையான விளக்க என்ன, இவர் சொன்னது எவ்வளவு பொய்கள் இருக்குது என்பதை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாம இதை உங்களுக்கு என்ன செய்யறோம், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதே நேரத்தில் பல விஷயங்கள் நான் அப்துல் நாசிர் யாருன்னு தெரிஞ்சவனுமா இல்லையா, என்ன சின்ன பையன் சொல்றாரு. யாரு சின்ன பையன்? சைஃபுல்லா ஹாஜா அவர்களை விட முபாரக் பள்ளிவாசல்ல பல வருடங்கள் தொடர்பு உள்ளவன் நான் தான். அவர் வெளியூர்ல இருந்தார். 2000 இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பிக்கும் போதுதான் ஓஹோ சைஃபுல்லா ஹாஜா ஒரு ஆள் இருக்கானே எனக்கே தெரியும். அது வரைக்கும் 10ஓடு 11 முபாரக் பள்ளி நிர்வாகத்தில் அவர் கிடையாது. முபாரக் பள்ளியில ஒரு ஆலிம்சா மாதிரி பயான் பண்ணிட்டு போவார். அதுக்கு எதற்காகத்தான் முபாரக் நான் வர்றதுக்கு முன்பாக 97 முபாரக் பள்ளி 95 கட்டப்படுது. 95 கட்டப்படும் பொழுது நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். பள்ளியாசல போவேன். 97 இருந்து நான் தங்கிய இடம் என்னுடைய வீடு முபாரக் பள்ளிவாசல். 97ஆம் வருஷத்துல இருந்து எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு வரை நான் என்னுடைய வீட்டில் தங்க மாட்டேன். நான் தங்கக்கூடிய இடம் முபாரக் பள்ளிவாசல் தான். 11 வருடங்கள் அந்த முபாரக் பள்ளிவாசலுடைய மக்தப அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், வரலாறு மறைக்கிறாங்க என்பதற்காக நாம சொல்றோம், பெருமைக்காக சொல்ல. 11 வருடங்கள் ஜலீல்மணி அவங்க காலத்தில் இருந்து 11 வருடங்கள் முபாரக் பள்ளிவாசல் அந்த மக்தப பாதுகாத்து நடத்தியது அதிகமான குழந்தைகள் எங்கிட்ட ஓதின குழந்தைகள் தான். இன்னும் சொல்ல போனா சைஃபுல்லா ஹாஜாவுடைய 3 மகள்களும் அவங்களுடைய மூத்த மகள் சில மாதங்கள் ஓதி இருக்காங்க, 2வது மகள் 3வது மகள் எல்லா மகள்களும் இன்னும் யாரெல்லாம் முபாரக் கமிட்டி இன்னைக்கு புதுசா உண்டாக்கி இருக்கிறாங்களோ இவங்க பலருடைய குழந்தைகள் எங்கிட்ட ஓதினவங்க தான். இதை யாரும் மறக்க முடியாது. இன்றைக்கு நான் 500 ரூபாய் சம்பளம் ஜலீல்மணி தந்து அந்த பள்ளியில இருந்தோம். என்னென்ன பள்ளிவாசல் என்னென்ன நடந்தது, சைஃபுல்லா ஹாஜா என்னென்ன கள்ளத்தனம் பண்ணாரு எல்லாம் உங்களோட மக்கள்கிட்ட நான் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு சொல்ல எங்கிட்ட சொல்ல முடியாது. என்ன காரணம், மாநில நிர்வாகத்திலையும் சைஃபுல்லா ஹாஜாவை நான் இருந்திருக்கிறேன், மதரசா நிர்வாகத்திலையும் சைஃபுல்லா ஹாஜாவை நான் இருந்திருக்கிறேன். அதுபோன்று கடைநல்லூர் கிளை நிர்வாக செயல்பாடுகளிலையும் சைஃபுல்லா ஹாஜாவை நானும் செயல்பட்டு இருக்கிறோம். எந்த ஒன்று இப்ப கடைநல்லூர்ல உள்ள கிளை நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஊழல் நடக்க மட்டும்தான் தெரியும், மதரசா என்ன பண்ணான்னு தெரியுமா? அதே போன்று மாநில நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எதுதான் தெரியும், மாநிலத்தில் உள்ளதுதான் தெரியும். கிளையில் என்ன செஞ்சாரு, பள்ளிவாசல் மதரசா நிர்வாகத்தை என்ன செஞ்சாரு அது மாநிலத்துக்கு தெரியுமா? கூட இருந்து பார்த்தவனா எங்கிட்ட என்ன செய்ய முடியாது, சைஃபுல்லா ஹாஜா பொய் சொல்ல முடியாது. இருந்தாலும் முபாரக் பள்ளியுடைய வரலாற்று ஆரம்ப காலத்திலும் தெரிந்த அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவங்க என்ன செய்றாங்க என்னோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க என்னென்ன கள்ளத்தனம் பண்ணாங்க, தௌஹீத் ஜமாத்தை எப்படி எல்லாம் இவர் பயன்படுத்தினார், எங்கிட்ட என்னென்ன பொய் சொன்னாரு எல்லாத்தையும் நாங்க விரிவா எடுத்து வைக்க தான் போறோம். இதை அவர் மறுத்தால் அப்துல்லா உமரை முபாகலா கூப்பிட்டாரு, அதுபோல் நான் என்ன செய்வேன், சைஃபுல்லா ஹாஜா முபாகலா கூப்பிடுவேன். அப்துல்லா உமர் என்ன பண்ணாரு, அவர் ஜாத்துக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் முபாரக் பள்ளி விஷயத்துல பிரச்சனை ஏற்படும் பொழுது பனியனை கிழிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாரு. அப்ப சைஃபுல்லா ஹாஜாட்ட கேட்டாங்க, நீங்க அப்துல்லா உமரை தாக்குனீங்களா? அப்போ சைஃபுல்லா ஹாஜா சொன்னாரு, என்னுடைய நகம் கூட அவர் மீது படவில்லை, அப்ப நான் அவரை தாக்கியதாக சொன்னால் அப்துல்லா உமரை முபாகலாக்கு தயாரான்னு சொன்னார். அதுபோன்று
சைஃபுல்லா ராஜா அவங்க வந்து சில விஷயங்களை மறுத்தால் அவர் முபாரலாக நான் கூப்பிடுவேன், அவர் வந்து ஆக வேண்டும். அவ்வளவு போய் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, அல்லாஹ் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இப்ப இவரை வந்து நீக்குவதற்கு தௌஹீத் ஜமாத் நடவடிக்கை எடுக்கிறது பாருங்க. நீக்கி இவர் மேல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அதற்கு சில பல காரணங்கள் இருக்குது. அப்ப என்ன நடக்குது, இவர் எதற்காக நீக்கப்படுறாரு, ஜமாத்துடைய விதிகளை மீறிய காரணங்கள். இதை ஒவ்வொரு காரணமாக குறிப்பிட்டு உணர்வு பத்திரிகைகளையும் வெளியிடுறோம். பொதுக்குழுவில் செய்யப்படுது, இந்த காரணங்களை வந்து தெளிவுபடுத்தப்படுது. அதை ஒவ்வொரு காரணமா சைஃபுல்லா ராஜா படிச்சு காட்டி இது பொய் அது பொய் செய்யறாரு சொல்றாரு. உட்கார்ந்து தெரியுமா அல்ல நெட்டு பார்க்க தெரிஞ்சு எத்தனை பேரு. இப்ப நான் சொல்றேன், அவர் இதை மறுக்கட்டும், நாம என்ன அவர் செய்தார் என்பதற்கு நான் பதில் சொல்றேன். அதே ஆதாரப்பூர்வமா நாங்கள் சொல்றோம், இதை அவர் என்ன செய்யட்டும் மறுத்து பார்க்கட்டும். என்ன முதல் காரணம் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காரணங்களுக்கு அவர் பதில் சொல்றதுனால இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து இவர் என்னென்ன செய்தார், ஜமாத் பேரை பயன்படுத்தி எப்படி கள்ளத்தனம் செய்தார், எல்லாத்தையும் என்ன செய்வோம். முபாரக் பள்ளி பிரச்சனை வரும்போது தௌஹீத் ஜமாத் எப்படி பாடுபட்டது எல்லாவற்றையும் இறுதியில் நாம் என்ன செய்வோம், விரிவாக சொல்வோம். இப்ப முதல் காரணம் சைஃபுல்லா ராஜா நடவடிக்கை எடுப்பதற்கு 15 காரணங்களும் இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அதுல வந்து முதல் காரணமாக ஜமாத் உணர்வு பத்திரிகையில என்ன குறிப்பிட்டிருந்தோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பில் பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், பிரசுரங்கள் வெளியிடுதல் போன்ற அனைத்து காரியங்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளையின் மூலமாகவே நடத்தப்பட வேண்டும். இது தௌஹீத் ஜமாத்துடைய பைலா விதி. இவர் தான் மாநில தலைவராக இருந்தார். இவர் இருக்கும்போது அந்த விதியை கொண்டு வரப்பட்டது. இவர் தான் கையெழுத்து போட்டார், தௌஹீத் ஜமாத் பேனரை தவிர வேறு பேனரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் சைஃபுல்லா ராஜா அவர்களோ தௌஹீத் ஜமாத்தில் இருக்கும் போதே முபாரக் ஜமாத்து, முபாரக் நலச்சங்கம், தக்வா ஜமாத்து, கடைநகர் இஸ்லாமிய தாவா குழு, அக்ஸா மாணவர் அணி போன்ற அமைப்புகளை உருவாக்கி அவற்றின் மீது தேர்தல் பிரச்சாரம், திருமுனை பிரச்சாரம், பிரசுரங்கள் வெளியிடுதல், அரசியல்வாதிகள் சந்திப்பு என்று செயல்பட்டு வருகிறார். இது தௌஹீத் ஜமாத்தின் அமைப்பு விதிகளுக்கு எதிரானதாகும். இது சைஃபுல்லா ராஜா நடவடிக்கை எடுப்பதற்கு ஜமாத்து சொல்லக்கூடிய முதல் காரணம். இது சைஃபுல்லா ராஜா பொய்யுங்கிற. நாங்க எப்படி அப்படி செய்ய, இவர் 3 விதமா சொல்றாரு. அவர் பேச கேட்டாலே முரண்பாடுகள் நிறைந்து காணப்படும். முபாரக் பள்ளிவாசல் ஜமாத் தெருமுனை பிரச்சாரம் யாராவது பாத்திருக்கீங்களா? முபாரக் பள்ளிவாசல் ஜமாத் நடத்தும் தெருமுனை பிரச்சாரம், முபாரக் பள்ளிவாசல் ஜமாத் துண்டு பிரசுரம் வெளியிட்டது எங்க பாத்திருக்கீங்களா? பொதுக்கூட்டம் நடத்தியது எங்க பாத்திருக்கீங்களா? இதுவரைக்கும் என்ன, இதுவரைக்கும் இந்த பேர் நடத்தல, இதுவரைக்கும் நாம் இந்த பேர் நடத்தல. இன்ஷால்லா நம்ம நடத்துவோம். அவரே என்ன சொல்றாரு, நான் எப்படி அப்படி செயல்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்றாரு, நாங்க ஆரம்ப காலத்திலிருந்து முபாரக் ஜமாத் அப்படிதான் செயல்பட்டு வருது அப்படிங்கிறாரு. சைஃபுல்லா ராஜா அவர்கள் முபாரக் நலச்சங்கம், முபாரக் பள்ளிவாசல் ஜமாத், தக்வா பள்ளிவாசல் ஜமாத், அக்ஸா மாணவர் அமைப்பு, கடையலூர் இஸ்லாமிய தாவா என்று பல பெயர்களை வைத்து என்ன செய்திருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார். அப்ப இது நம்முடைய அடிப்படை விதிக்கு மாற்றமானது என்று என்ன செய்திருக்காங்க சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படி நாம் நேற்று தான் செயல்பட ஆரம்பித்தோமா? முபாரக் பள்ளிவாசல் என்பது ஏதோ நேற்று பள்ளிவாசல் கட்டி திறப்புலா நடத்தி இங்க தொழில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி என்ன ஒரு மாயை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். முபாரக் பள்ளிவாசல் என்பது இந்த அமைப்புகள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னரே உருவானது. பிப்ரவரி 19 பிஜே அவங்க கடையனூர் பொதுக்குழுக்கு வர்றாங்க. பொதுக்குழுக்கு வந்த பிறகு தௌஹீத் ஜமாத் 4 கிளைகள் செய்யப்படுது, பிரிக்கப்படுது. பிரிக்கப்பட்டவன தேர்தல் வருது பாருங்க. தேர்தல் பிரச்சாரம் வந்து தௌஹீத் ஜமாத் திமுக அணிக்கணும் செய்து ஆதரவு தெரிவிக்குது. சைஃபுல்லா ராஜா அவர்களும் பீட்டர் அல்போன்ஸுக்கு, திமுக அணி ஆதரவு கிடையாது, பீட்டர் அல்போன்ஸுக்கு ஆதரவா செயல்படுறாரு. பீட்டர் அல்போன்ஸ் அல்லாஹ்க்கு அடுத்து பேசியிருந்தாரு. அதை பின்னாடி நம்ம விளக்குவோம். இப்ப என்ன பண்றாங்க, பிப்ரவரி 19க்கு பிறகு 4 கிளைகளாக பிரிக்கப்படுகிறது. தௌஹீத் ஜமாத் சைஃபுல்லா ராஜா நீக்கப்படவில்லை. இவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடையநல்லூர் கிளை வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது சைஃபுல்லா ராஜா தனியா ஒரு தேர்தல் பிரச்சாரம் போறாரு. என்ன தேர்தல் பிரச்சாரம் போறாரு, இவங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு செங்கோட்டைக்கு போறாங்க. செங்கோட்டையில வந்து நீங்க எங்க இருந்து வர்றீங்க, செங்கோட்டை ஜமாத் தலைவர் கேட்கிறாரு. நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல வர்றோம் அப்படிங்கிறாங்க. அந்த செங்கோட்டை ஜமாத் தலைவர் யாரு, இவர் வந்து தௌஹீத் ஜமாத் செங்கோட்டை சுன்னத் ஜமாத் தலைவர் வந்து நம்ம தௌஹீத் ஜமாத் தலைவருக்கு வந்து சொந்தக்காரர், மாமனார் நினைக்கிறார். அவர் இவர் மாப்பிள்ள போய் கேட்கிறார், என்ன சொன்னாங்க,
நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடையனூர்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது கூட அந்த கிரேடை விட்டு கொடுக்க முடியல. சரி அப்படி சொன்னாங்களா செங்கோட்டையில? ஊர்ல அப்படி சொல்ல முடியுமா? இவன் தௌஹீத் ஜமாத் தனியா செயல்பட்டு இருக்குத. இவர் வந்து இன்னும் மாநில தலைமைக்கு சரியா பதில் சொல்லலையே. இவர் என்ன பண்றாங்க, ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு ஜமாத் முன்னோடிகள் வர்றாங்க, வீட்டாளர் போல கை சின்னத்துல ஓட்டு போடுங்க, நல்லவர் வல்லவர் அப்படின்னு செய்யறாங்க, பேசிட்டு போறாங்க. இப்படி பேசிட்டு போகும்போது ஊர் மக்களுக்கு சந்தேகம். ஜமாத் முன்னோடி வர்றாங்க, ஜமாத் முன்னோடி வர்றாங்க. என்ன ஜமாத்து? கடையில கீழே கட்சி இருக்குது, மேல கட்சி இருக்குது, தங்கள் கட்சி இருக்குது, கோட்டாத்து கட்சி இருக்குது, இன்னும் என்னென்ன இளவு கட்சி இல்லாம இருக்குது. இவன் ஜமாத் முன்னோடிகள், ஜமாத் முன்னோடிகள்னா சுன்ன ஜமாத்துக்கு முன்னோடியா, தௌஹீத் ஜமாத்துக்கு முன்னோடி, தௌஹீத் ஜமாத் சொல்ல வேண்டியான அப்படின்னு 4-5 பேர் நக்கல் பண்ணாங்களா? உடனே என்ன பண்ணாங்க, முபாரக் ஜமாத் முன்னோடி வருகிறார்கள். யார் வர்றாங்களா? முபாரக் ஜமாத் முன்னோடி வருகிறார்கள். சைஃபுல் ஆஜாத் சொல்றாரு, நாங்க எப்படி செயல்பட்டோங்கிறாரு. தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்களப்பா, ஜமாத் முன்னோடி வருகிறாங்க, முபாரக் ஜமாத் முன்னோடி வர்றான்னு சொன்னீங்க, இது என்ன பேர் செயல்பட்டது? தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது தௌஹீத் ஜமாத் ஒன்ன உறுப்பினர்கள் நீக்குச்சா? அப்ப இந்த அமைப்பு செஞ்சாங்களா இல்லையா? தக்வா பள்ளி இருக்க பாருங்க, அந்த தக்வா பள்ளி சார்பா சைஃபுல் ஆஜாத் நோட்டீஸ் போடுறாரு, பீட்டர் போஸ் அப்படி செய்தார் இப்படி செய்தார். ஏன்னு சொன்னா அந்த தக்வா பள்ளி ஏரியாவில் வந்து பீட்டர் போஸ் கையில வச்சுக்கிட்டு தான் நிறைய காரியங்கள் சாதிச்சிருக்காங்க. அது வந்து ஜமாத்தை பயன்படுத்தி இவங்க ஆதாயம் தேட, அது ஒரு விஷயம், ஜமாத்துக்கே தெரியாது. பல காரியங்களை சாதிச்சுட்டு அது விசுவாசமா நடக்கணுமா இல்லையா? இப்ப செந்தூர் பாண்டியனை போய் மந்திரியானவன மந்திரியாவட்டும் அவரை போய் சந்திச்சிருக்காங்க. அரசியல்வாதிகளுடைய லாபத்தை சம்பாதிக்கிறத வந்து சைஃபுல் ஆஜாத் யாரும் அடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி என்ன செய்ய, இப்ப போய் செந்தூர் பாண்டியை சந்திச்சிருக்காங்க. என்ன பேர்ல? அவங்க ஒரு நெட்டு வச்சு மருமவர், இந்த மரும இப்ப 2வது மகளை கல்யாணம் முடிச்சிருக்காரு சாவுல் அமீத் என்பவர். அபுதாபில வந்து தௌஹீத் ஜமாத்துடைய பொறுப்புல இருந்தார், மண்டல பொறுப்புல வந்து முக்கியமான பொறுப்புல இருந்தார். அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட உடனே மண்டல நீக்கப்பட்டார். அந்த சாவுல் அமீத் என்பவர் வந்து சைஃபுல் ஆஜாத் மகளை பேசுறதுக்கு முன்னாடி பயங்கரமான எதிரியா இருந்தாரு. ஊர்ல தௌஹீத் ஜமாத் செயல்பாடு சரியில்லை, சைஃபுல் ஆஜாத் வந்து அப்படி இந்த இடத்தை வந்து எந்த பேர்ல முடிஞ்சாங்க தெரியப்படுத்தல என்று சைஃபுல் ஆஜாத் எதிர்த்தவர்கள் வந்து சாவுல் அமீத் முக்கியமான ஆளு. இப்ப கல்யாணத்துக்கு பிறகு மாமனார் சப்போர்ட்டா மாறிட்டாரு. இந்த சாவுல் அமீத் வந்து தன்னுடைய மாமனாருக்காக ஒரு நெட்டை உண்டாக்குறாரு, சைஃபுல் ஆஜாத் அவங்களுக்காண்டி ஒரு KN ID நெட்டை உண்டாக்குறாரு. அந்த நெட்ல என்ன போட்டாங்க, ஜஃபர்லா என்பவர் இவர் மாவட்ட நிர்வாகியா இருந்து சைஃபுல் ஆஜாவுடைய ஆளா இப்ப இருக்காரு. இந்த ஜஃபர்லா என்பவர் வந்து இவரும் இன்னொரு பாவா என்பவரும் இஸ்லாமிய தாவா குழுவினர் போய் ஆடு இருக்கிற இடத்த போய் பார்த்தாங்களாம். அது ரொம்ப சீர்கடைஞ்சிருக்கிறான். இஸ்லாமிய தாவா குழுவினர் முறையிட்டாங்க, ஆடு இருக்கிற இடத்துல உள்ளவங்க நாங்க சரி பண்ணி தர்றோம் சொன்னாங்களாம். இப்ப இது என்ன இஸ்லாமிய தாவா குழு என்பது சைஃபுல் ஆஜாத் நீக்கிறதுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டதா பின்னாடி உண்டாக்கப்பட்டதா? இஸ்லாமிய தாவா குழு சார்பா போய் சந்திச்சாங்கன்னு சொல்லி சாவுல் அமீத் நெட்ல போட்டார, சைஃபுல் ஆஜாவுடைய ஆதாரப்பூர்வமா நெட்ல வந்துச்சே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அது மட்டும் கிடையாது, MLA ஆன செந்தூர் பாண்டியன் இவரை போய் சந்திக்க போறாங்க அரசியல்வாதிகளை போய். எதுக்கு? ஏதோ ஒண்ணு தக்குவாப்பள்ளி ஏரியாவில் வந்து அங்க நிறைய மனை போட்டு விற்கிறாங்க. அந்த ஏரியாவில் வந்து இவரு ஒரு அவங்க சப்போர்ட் சைஃபுல் ஆஜாத் இருக்கிறாரு. அப்போ அந்த ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு தேவைக்காண்டி செந்தூர் பாண்டியன் போய் சந்திக்க போறாங்க. அதை பற்றி நெட்ல போடுறாங்க. இஸ்லாமிய தாவா குழுவை சேர்ந்த சைஃபுல்லா, ஜஃபருல்லா, சேகனா, பாவா, மன்சூர் ஆகியோர் MLA செந்தூர் பாண்டியனை சந்திச்சு 19வது வார்டு தக்குவாப்பள்ளி ஏரியா இருக்கா இல்லையா, அது குடிநீர் தேவைக்காண்டி அவர் என்ன செய்தார்கள், மனு கொடுத்தார்கள். அப்ப இங்க இஸ்லாமிய தாவா குழு போட்டாங்களா இல்லையா? சைஃபுல் ஆஜாத் ஜும்மா பயான் பேசுறாரு, நம்முடைய அமைப்பான அக்ஸா மாணவர் அமைப்பின் சார்பாக ஒரு நோட்டீஸ் வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஒரு நோட்டீஸ் வெளியிட்டாங்க அக்ஸா மாணவர் அமைப்புன்னு சொல்லி. இவர் சொல்றாரு நம்முடைய மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நம்ம என்னென்ன சொல்றோமோ இது எல்லாம் எப்ப நடந்தது? சைஃபுல் ஆஜாத் வந்து தௌஹீத் ஜமாத்தை நீக்குவதற்கு முன்பாக இத்தனை பேர் செயல்பட்டாரா இல்லையா? அவர் அல்லாஹ் சாட்சி முன்னு சொல்லணும், ஊர் மக்களுக்கு தெரியும். தக்வா ஜமாத்துங்கிற பேர்ல தேர்தல் நோட்டீஸ் வெளியிட்டாங்களா இல்லையா? தேர்தல் முபாரக் ஜமாத்துங்கிற பேர்ல தேர்தலில் ஓட்டு கேட்டு வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் அஞ்சிருந்து அப்படி வார்த்தையை விடல. நான் எங்க செயல்பட்டேன்னு கேட்கிறேன். தெருமுனை பிரச்சாரம் பண்ணும் போது எந்த பேரும் சொல்லலையா? தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அரசியல்வாதி சந்திக்கும் போது பேர் குறிப்பிட்டாங்களா இல்லையா? அப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த வாதம் பொய். மக்கள் எதை பார்க்கணும்? அலுவலகத்தை மட்டும் பார்க்க கூடாது. பலகாலமா அசரத்தா இருந்தார அதை மட்டும் பார்க்க கூடாது. பலகாலம் இவர் எப்படி செயல்பட்டார் என்பதை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம்,
இவர் ரெண்டாவது சொல்றாரு நாங்க அப்படி செயல்படவே இல்லைன்னு சொன்னாரு பாருங்க, அது பொய் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்திட்டோம். ரெண்டாவது இவர் சொல்றாரு நாங்க ஆரம்ப காலத்துல அப்படிதான் செயல்பட்டோம், அப்படியே செயல்படுறதுங்கிறாரு. ஆரம்ப காலத்துல அப்படிதான் செயல்பட்டோங்கிறாரு. இந்த ஆரம்பத்தில் எப்படி செயல்பட்டோம்? அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு, ஆல் தௌஹீத் ஜமாத் ஃபெடரேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு இவர் தான் தலைவர். தமுமுகவில் இருந்து தௌஹீத் சைஃபுல்லா தலைமையிலான தௌஹீத் ஜமாத் தமுமுக வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பதனால் நாம் என்ன செய்யறோம், தமுமுக தனித்து இயங்குற மாதிரி ஜவாஹிர் லெட்டரை கொடுத்தாரு நம்ம ஜமாத்துக்கு. அப்போ அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ன அர்த்தம்? அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு சொன்னா எந்தெந்த ஊர்ல யார் யார் எப்படி எப்படி செயல்படுறாங்களோ அவங்க அந்த பேர்ல நீங்க செயல்பட்டுக்கிடுங்க. ஒரு எல்லாரும் செய்வோம், இந்த பேர்ல தௌஹீத் கொள்கைக்காண்டி ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பில் செயல்படும் போதே எல்லாரும் பொதுக்குழுவை கூட்டி நாம இப்படி பல பேரை செயல்பட வேண்டாம், எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல செய்வோம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை அனுமதிச்சிருப்பாங்க, பின்னாடி ஒரு சட்டம் மாற்றப்படும். அந்த மாதிரி அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பில் இருக்கும் போது பல பேர் செயல்பட்டு இருந்தாங்க. பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர் வந்தவன எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், இந்த பேர்ல செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆனா சைஃபுல்லா ஆஜா மட்டும் நடிச்சிருந்திருக்காரு. அவரே சொல்றாரு நாங்க தௌஹீத் ஜமாத்தை கருவேப்பிலையா பயன்படுத்தணும், பேங்கரை மட்டும் தான் காட்டணும். எவ்வளவு பெரிய சதிகாரங்க பாருங்க, எத்தனை மக்கள், எவ்வளவு மக்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு தியாகம் பண்ணாங்க. பட்டியல் போடுவோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தான். கடைநல்லூருக்காக யாரும் வரவில்லை, ஊர்வாதம் பேசி யாரும் வரவில்லை. தமிழ் தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு பள்ளியாகத்தான் முபாரக் பள்ளியை பார்த்தார்கள். இப்ப நாங்க பேனரை கட்டணும், இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் என்பதை பின்னர் நாங்க தெளிவுபடுத்துவோம். அப்போ அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தாக மாறின பிறகு எல்லா ஊர்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல வந்துடுறாங்க. ஒரு சில ஊர்கள் அப்படி கட்டுப்படாம போனாங்க, தௌஹீத் ஜமாத் நீக்கப்பட்டாங்க. அவ பழைய ஒண்ண முன்னாடி இருந்த ஒண்ண முன்னாடி அப்படித்தான் செயல்பட்டோம். கேட்டா நபிகள் ஆரம்பத்தில் அனுமதிச்ச சட்டத்தை பின்னாடி மாத்துவாங்களா? ஆரம்பத்தில் நோன்பு காலங்கள்ல இரவு நேரங்கள்ல மனைவிமார்களோட இல்லற வாழ்க்கை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிறகு அதை எல்லாம் மாத்துறான், முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்ப இது இதை கூட வழங்க தெரியல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று வந்த பிறகு எல்லாரும் அந்த பேருக்குள்ள வந்துட்டாங்க. இவரே பல ஊர்கள் என்ன செஞ்சாரு, வீரா நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், வீராணம், அது போன்ற அச்சன்புதூர், கோயம்புத்தூர், தென்காசி, இன்னும் பல ஊர்களில் தௌஹீத் ஜமாத் பேர் முட்டிக்கணும் சொன்னார். இவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு மூமின் லா யுல்தகுல் மூமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைனி, ஹதீஸ் தெரியுதான். ஒரு மூமின் ஒரு பொண்ணு ரெண்டு தடவை கொட்டு வாங்க மாட்டானாம். ஏற்கனவே நாங்க ஜாக்கு பேர்ல முடிச்சு பட்டுட்டோம், தௌஹீத் ஜமாத் பேர்ல முடிச்சா என்ன ஆகும்னு என்ன செய்யறாரு, பொய்யை சொல்றாரு. அப்ப தௌஹீத் ஜமாத் உன் ஊருக்கார மட்டும் கொட்டு வாங்க கூடாதா, மத்த ஊருக்கார இழிச்சவாயினா நீ அந்த பேர்ல முடிக்கணும், ஃபைட் பண்ணிய சண்டை போட்டிய, அப்ப நீ மட்டும் புத்திசாலி. கள்ளத்தனங்கிற ஆதாரம் பாருங்க, தனக்கு ஒரு விஷயம் கள்ளத்தனம் தெரிஞ்சா தான் அதை செய்யக்கூடாது. மத்த ஊர்ல எல்லாம் போய் தௌஹீத் ஜமாத் பேர்ல தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓ ஊர்ல மட்டும் தௌஹீத் ஜமாத் படம் காட்டி விட்டு வேறொரு பேர்ல பதிவு பண்ணிருக்கார. எப்படி கள்ளத்தனம்? என்கிட்ட என்ன சொன்னாரு, நான் ஏன் அவர் கூட இருந்தேன் என்பதற்கு நான் விளக்கம் சொல்லுவேன். என்கிட்ட இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கேட்பேன், அஜர்த்து மாநில தலைமையில நம்ம தௌஹீத் ஜமாத் பேர் முடிக்கணும் இருக்குது, பல தடவை கேட்டு அல்லாஹ் முன்னு சாட்சியா சொல்றேன், இது பொய் சத்தியம் கிடையாது. சைஃபுல்லா ஆஜா மறுக்கட்டும், மறுத்தான அல்லாஹ் முன்னே சொல்லுவேன், அவர் நிரூபிக்கிறது எதற்கு அழைக்கிறாரோ அதுக்கு வர தயார். அப்போ பல தடவை நான் சொல்றேன், அசர்த்து மாநில தலைமை கேட்டு வருமே, மாநில தலைமை சொல்லிட்டீங்களா? அவர் சொல்வாரு, இது நான் மேல உங்கள்ட்ட கேட்டா நான் சைஃபுல்லா ஆஜா கேட்டேன்னு சொல்லிக்கிறேங்க, நம்ம மாநில தலைமை என்ன சொல்லித்தான் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பதில் தான் இவர் சொன்னார். அதனாலதான் நான் மாநில நிர்வாகத்துக்கு ஒரு வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், வந்த பிறகு பல தடவை கேட்ட நிர்வாகக்குள்ள பேசுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் போய் தௌஹீத் ஜமாத்துக்கு கட்டுப்போற எழுதி வாங்கன்னு சொல்லி பேசும்போது நம்ம ஊருக்கு வர சொல்லுங்க. அப்ப சைஃபுல்லா சொல்லுவோம், அவங்களா வரட்டுமே, வரும்போது பாத்துக்கிடுவோமே, நம்ம ஊருக்கு தனி சட்டம், மேலப்பாளைய தனி சட்டம். அவர் சொன்னார், நம்ம ஊருக்கும் மேலப்பாளையத்துக்கும் கோர்ட்டு கேஸ் இருக்கிறதுனால இது தனி சட்டம், நாங்க நம்பணும். ஓஹோ, நம்ம ஊர் மாநிலத்தை சொல்லி இருக்கிறாரு, இவர் சொல்லிதான் மாநிலத்துடைய ஆலோசனை பிரகாரம் தான் நம்ம ஊருக்கு சலுகை அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்பித்தான் நாம இவர் என்னை விட மாநில தலைமைக்கு நெருக்கமான ஆளு சைஃபுல்லா ஆஜா. இன்னும் சொல்ல போனா பிஜே கூட ஒரு சில சொல்வாரு, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு சைஃபுல்லா ஆஜா லுகா அப்படி சொல்லுவாரு.
அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமான ஆள் வந்து மாநில தலைமைக்கு தெரியாம செய்வாரா? இவரை வந்து இந்த அளவுக்கு மறைப்பாரு, சூழ்ச்சி பண்ண எனக்கு அப்படி தெரியாது. நாம பலமே நினைச்சு என்ன செஞ்சோம், இவர் கரெக்டா வந்து எல்லாம் தலைமைக்கு சொல்லி தலைமையுடைய அனுமதி பிரகாரம் தான் செய்யறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். நான் கேட்கும் போது உங்கள்ட்ட கேட்டா நீ என்ன சொல்லி தௌஹீத் ஜமாத் வந்து சைஃபுல்லா ஹாஜிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படிங்கிறாரு. அப்ப இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஆதாரம் சொல்லிக்கிறேன். இவங்க 5 பேர் பேர்ல முடிக்கிறாங்க பாருங்க. முபாரக் பள்ளி எடுத்து 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி 5 பேருக்கு முடிக்கிறாங்க. அப்ப நான் தான் என்ன செய்யறேன், இது வந்து நீங்க பண்றது அயோக்கியத்தனம், இது நடந்துச்சா இல்லையா? சைஃபுல்லா ஹாஜா இருந்தார், இன்றைக்கு அவர் கூட இருக்க சின்சா கோரி, ஜஃபருல்லா, கசாலி கோரி, சேகனா, அப்துல் மஜீத் எல்லாரும் இருந்தாங்க. பஷீர் உமரி, எந்த பஷீர் உமரி பேர்ல முடிக்கப்பட்டிருக்கோ அவர் இருந்தாங்க. 5 பேர் பேர்ல முடிக்கும் போது நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஜாக்கை விட ரொம்ப ஐக்கியத்தனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது சைஃபுல்லா ஹாஜா என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட அல்லாம சத்தியமா சொல்லி காட்டுறேன், இவங்க எல்லாரும் சாட்சி, என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. தௌஹீத் ஜமாத் மாநிலத்தை என்னத்தான் கேட்பாங்க, தௌஹீத் ஜமாத் மாநிலத்தை என்னத்தான் கேட்பாங்க, ஊருக்காக என்னத்தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். நீ இவர் சைஃபுல்லா சொல்றாரு, இது வந்து 2006க்கு முன்பாகவே நாங்க இந்த பள்ளி வாங்கணும் அப்படி அதுக்காண்டி தீர்மானம் போட்டேன்னு சொல்றாரு. 2006க்கு முன்னு சொன்னா மாநில தலைமை சொன்னா மாநிலம் எதிர்க்க போது, முபாரக் பள்ளி பத்திரம் ஜாக் பல்லான்னு இருக்குது, அதை மாநிலம் எதிர்த்துச்சா? இவர் கள்ளத்தனம் பண்றாரு. கள்ளத்தனம் பண்ண போய் தான் மாநில தலைமைக்கு தெரிஞ்சா நம்ம சீட்டு கிழிஞ்சிருமே பயந்து சொல்றாரு. இவர் சொல்றாரு, என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்க. என்ன கத்தி தொங்குச்சு? மாநிலத்தை தெரிஞ்சா என்ன ஆகும்? நீ வந்து செய்யற நியாயமா இருந்தா, மாநிலத்துக்கு சொல்லி நீ செஞ்சிருந்தா, நீ இருக்கிற இயக்கத்துக்கு விசுவாசமா நடந்திருந்தா, கள்ளத்தனம் பண்ணாம நீ ஊர் மக்கள்கிட்ட ஒண்ணு சொன்ன, நாம வந்து ஊருக்கு தான் முடிப்போம்னு சொல்லி நான் கேட்கும் போது மாநிலத்தில் கேட்டுதான் சொல்றோம், மாநிலத்துக்கு தெரிஞ்சுதான் செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்க எங்கிட்ட சொன்னாரு. நானும் அதுல இருந்தேன், ஊருக்கு முடிக்கணும்னு சொல்லும் போது அப்போ நான் தனியா கேட்கும் போது மாநிலத்துக்கு எல்லாம் தெரியும், ஆலோசனை பண்ணி தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சரி, நீ செஞ்ச நியாயமா இருந்தா, மாநிலத்துக்கு தெரிஞ்சுதான் இவர் செஞ்சிருந்தான்னு சொன்னா 5 பேர் பேர்ல முடிக்கும் போது நான் அதை பத்தி பேசவே மாட்டேன். 5 பேர் பேர்ல கள்ள முபாரக் நிர்வாகம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த முபாரக் நிர்வாகம் இதுக்காண்டி சைஃபுல்லா நீக்குமா? 5 பேர் பேர்ல யார் கேட்காம முடிச்சாங்களே, அதுக்கு சைஃபுல்லா திராணி யாரும் கிடையாது. அப்ப பாக்குறோம், அப்ப அவர் சொன்னாரு, என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, மாநிலம் தான் கேட்கும். மாநிலம் நீ கரெக்டா செஞ்சா மாநிலம் எதுக்கு ஒண்ணு கேட்கணும்? உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு எதுக்கு நீ சொல்லணும்? அப்படி கள்ளத்தனம் செஞ்சிருக்க, மாநிலத்துக்கு தெரியாம நீ செஞ்சிருக்க. தௌஹீத் ஜமாத் பேரை பயன்படுத்தாட்டா அப்ப பயப்படணும். அப்படி தௌஹீத் ஜமாத் பேரை பயன்படுத்தி வசூல் பண்ணிட்டு 5 பேர் பேர்ல முடிக்கும் போது கிடுக்கி பிடிச்சி கேட்கும் போது கத்தி தொங்குச்சு சொன்னாங்க. அப்ப இதுவே ஒரு ஆதாரம். அடுத்து இவர் சொல்றாரு, சைஃபுல்லா ஹாஜா என்ன சொல்றாரு, இது எனக்கு மட்டும்தானா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய யாரும் இதை செய்யக்கூடாது, அப்படித்தானே? நம்ம கம்பளி ஜீலானி மச்சா இருக்கார், இவர் வாரத்துக்கு 4 நாளைக்கு மேலப்பாளையத்துக்கு போயிட்டு வருவார். அங்க நீங்க பாத்திருப்பீங்க, எம் ஜாக்குன்னு போஸ்டர் பாத்திருக்கீங்களா? மேலப்பாளையம் ஜாக் போஸ்டர் பாத்திருக்கீங்களா? சரி. மேலப்பாளையம் தௌஹீத் ஜமாத் பாத்திருக்கீங்களா? பார்க்கல. அப்ப மேலப்பாளையம் ஜாக்குன்னு போஸ்டர் பாத்திருக்காங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று செயல்பட வேண்டியவர்கள், போஸ்டர் அடிக்க வேண்டியவங்க எம் ஜாக்குன்னு எப்படி போஸ்டர் அடிச்சாங்க? எம் ஜாக்குன்னு எப்படி போஸ்டர் அடிச்சாங்க? அப்ப எம் ஜாக்கு என்று போஸ்டர் அடிக்கின்ற அளவுக்கு அங்க ஒரு அமைப்பு ஒண்ணு தனியா என்ன செய்யுது இருக்கு. மச்சூராமா நிர்வாக கமிட்டின்னு சொல்லி ஏதாவது போஸ்டர் பாத்திருக்கீங்களா? துண்டு பிரசனம் பாத்திருக்கீங்களா? மச்சூராமா நிர்வாக கமிட்டி, எம் ஜாக்கு, மேலப்பாளையம் தௌஹீத் ஜமாத், இப்படி என்ன தனியான பெயர்ல அங்க என்ன ஒண்ணு ஏங்கிட்டு இருக்கு. நான் மட்டும்தான் வேற பேர்ல செஞ்சேனா? என் மேலப்பாளையத்துல எம் ஜாக்குங்கிற பேர்ல வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டலியா? மசூதுர் ரஹ்மான் நிர்வாக கமிட்டிங்கிற பேர்ல வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டலியா? ஒட்டுனாங்கதான். எப்படி ஒட்டுனாங்க சைஃபுல்லா ஹாஜாக்கு தெரியாதா? எம் ஜாக் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு உட்பட்ட ஒன்று. மேலப்பாளையம் மஸ்ஜிதுர் ரஹ்மான் இருக்கு பாருங்க, மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்பது வந்து ஜாக்கு பேர்ல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும்போது, பிஜே சம்சுல்லுகா எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது ஜாக்கு பேர்ல வந்து மஸ்ஜிதுர் ரஹ்மான் செய்யப்படுது. மஸ்ஜிதுர் ரஹ்மான் வந்து பத்திரம் போடப்படுது. இப்படி மஸ்ஜிதுர் ரஹ்மான் பத்திரம் ஜாக்கு பேர்ல இருந்தவன கமாலுத்தீன் மகனுடைய செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குது என்று தெரிஞ்சு
அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. நாம என்ன செய்வோம், இதுதான் தௌஹீத் ஜமாத் அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாம எம்ஜாக்குங்கிற பேர்ல என்ன செய்வோம், தனித்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி மேலப்பாளையம் மக்கள் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போட்ட பிறகு எம்ஜாக்கு நம்ம தனி செயல்பட வேண்டாம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல நம்ம என்ன செய்வோம் செயல்படுவோம் சொல்லி மஸ்ஜித் ரஹ்மான் பக்கத்துல ஒரு ஆள் இடம் கொடுக்கிறாரு. மஸ்ஜித் ரஹ்மான் ஃப்ரீயா இந்த மாதிரி 40 லட்சம் ரூபாய் சொத்து வாங்கி சைஃபுல்லாஜா பஷீர் உமரி பேர்ல முடிச்சிருக்காரு, மக்கள்கிட்ட வசூல் அந்த மாதிரி கிடையாது. ஒரு தனி நபர் மஸ்ஜித் ரஹ்மான் அந்த பள்ளிக்காக மக்கள் அலமோதரை பார்த்துட்டு தன்னுடைய இடத்தை ஃப்ரீயா கொடுக்கிறாரு மேலப்பாளையத்துக்கு. அதுல எப்படி தெரியுமா அவங்க பதிவு பண்ணாங்க, சைஃபுல்லா ஹாஜா மாதிரி மாநில தலைமைக்கு தெரிவிக்காம அவங்க பதிவு பண்ணல. அதை நாம அதை படிச்சு காட்டுறோம் பாருங்க. மேலப்பாளையம் பத்திரத்துல உள்ளது. சைஃபுல்லா ஹாஜா திரும்ப என்னமோ ஒரு கள்ளத்தனம் பண்ண மாதிரி மேலப்பாளையத்தை பதிவு பண்ண பார்த்தாங்களா, மேலப்பாளையத்தை பதிவு பண்ண பார்த்தாங்களா சொல்றாரு. அங்க என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கு, தான செட்டில்மெண்ட் பத்திரம். பத்திரத்தை உள்ள சொல்ல மேலப்பாளையத்துக்கும் கடையனருக்கும் சைஃபுல்லா ஹாஜா எவ்வளவு கள்ளத்தனம் பண்ணிருக்காரு அப்படின்னு காட்டுற பாருங்க. தான செட்டில்மெண்ட் பத்திரம் மேலப்பாளையம் அந்த பக்கத்தில் உள்ள இடம் முடிக்கப்பட்டது 2005ஆம் வருடம் ஜூலை மாதம். இதெல்லாம் பைலாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முபாரக் பள்ளி இடம் வந்து பைலா வந்த பிறகு 2005ஆம் வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலப்பாளையம் கீழ வீரராகவபுரம் கிராமம் பெரிய பத்துவா பள்ளிவாசல் வடக்கு கிளை தெரு கதவு எண் 1B இல்லத்தில் வசித்து வரும் TM நூர் முகமது அவர்களின் குமாரர் TN முகமது நாசர் ஆகிய நான் சென்னை 6,01 மண்ணடி கதவு எண் 30 அரண்மனைக்காரன் தெருவில் இருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கிளையாக உள்ள திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலப்பாளையம் கீழ வீரராகவபுரம் கிராமம் பெரிய பத்துவா பள்ளிவாசல் வடக்கு கீழத்தெரு கதவு எண் 11A இருக்கும் தௌஹீத் ஜமாத் மேலப்பாளையம் பதிவு எண் 67/2003 அமைப்பிற்காக அதன் தற்போதைய தலைவராக உள்ள சம்சுல்லுகா தௌஹீத் ஜமாத் தான் பதிவு பண்ணிருக்காங்க. எங்க மேலப்பாளையத்துல மாநில தலைமையை குறிப்பிட்டு அங்க எம்ஜாக்குன்னு வால் போஸ்ட் அடிக்கிறாங்க. ஏன் எம்ஜாக்கு வால் போஸ்ட் அடிச்சாங்க தெரியுமா? இப்ப நம்ம முபாரக் பள்ளிவாசல் பிரச்சனை வந்து தௌஹீத் ஜமாத்துக்கும் ஜாக்குக்கும் தான் வருது. தௌஹீத் ஜமாத் தான் போராட்டம் பண்ணி செய்தி முபாரக் பள்ளி கடையனூர்ல வந்து அதிகமான தௌஹீத் ஜமாத் மக்கள் இருந்ததுனால அவங்க தான் ஈடுபடுறாங்க. நான் ஈடுபட்ட நான் யாரு, நான் முபாரக் பள்ளியா இருந்தேன். தௌஹீத் ஜமாத்துடைய கிளையாக முபாரக் பள்ளி செயல்படும் என்ற அடிப்படையில் தான் எல்லாம் செயல்பட்டோம். இன்னும் பல்வேறு சகோதரர்கள் ஊர் சாட்சி தௌஹீத் ஜமாத் குண்டர்கள்னு வால் போஸ்ட் அடிச்சாங்களே. அப்ப இந்த சைஃபுல்லா ஹாஜா சொன்னாரா, முபாரக் கமிட்டி குண்டர்கள் அடிங்க, தௌஹீத் ஜமாத் எவ்வளவு பெரிய பொருட்டு. அப்பம்லாம் ஒரு வார்த்தை ஒரு பேசினாங்க, தௌஹீத் ஜமாத் குண்டர்கள் என்றெல்லாம் வால் போஸ்ட் அடிச்சு எதிர்த்தரப்பினர் ஒட்டினார்களே, பத்திரிகையில போட்டாங்களே தௌஹீத் ஜமாத் அத்துமீறி நுழைந்தது. அப்பம்லாம் ஒரு வார்த்தை இவர் பேசினாங்க, ஒரு வார்த்தை பேசுறது ஜமாத்தை பத்தி. சைஃபுல்லா ஹாஜா தௌஹீத் ஜமாத் இருந்த அல்லாஹு அக்பர் கொண்டே வேறு பெயர்களில் செயல்பட்டார் அப்படின்னு நாம சொன்னோம். அவர் இல்லன்னு சொன்னார். செயல்பட்ட நான் சொல்றேன், ஊர் மக்களுக்கு தெரியும். தேர்தல் பிரச்சாரம் முபாரக் ஜமாத் பெயரில் செய்தார். அது போன்று தக்வா ஜமாத்துங்கிற பேர்ல பீட்டர் அல்போன்ஸ் பணிகளை ஆதரித்து அவர் நோட்டீஸ் வெளியிட்டார். இஸ்லாமிய தாவா குழு என்ற பெயர்ல MLA போய் சந்தித்தார். இஸ்லாமிய தாவா குழுங்கிற பேர்ல ஆடறுப்பு மனையை போய் கோரிக்கை வச்சாங்க. அக்ஸா மாணவர் அமைப்புங்கிற பேர்ல நோட்டீஸ் வெளியிட்டார்கள். இப்ப சைஃபுல்லா ஹாஜா சொன்ன தப்புன்னு ஆகி போச்சு. ரெண்டாவது, நான் மட்டுமா செஞ்சேன், மேலப்பாளையம் செய்தானே செஞ்சாங்கன்னு சொன்னார். மேலப்பாளையம் செய்தார்கள். எம்ஜாக் என்ற பெயர் தௌஹீத் ஜமாத் உட்பட்டது. தௌஹீத் ஜமாத் அனுமதியின் பெயர் தான் செயல்பட்டது. முபாரக் ஜமாத் தௌஹீத் ஜமாத் உட்பட்டதுன்னு சைஃபுல்லா ஹாஜா ஒத்துக்கிடுவாரா? கமிட்டி அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு. அவர் சொல்லட்டும், நான் கமிட்டி தப்பு செய்தால், கடையநல்லூர்ல உள்ள முபாரக் பள்ளி தப்பு செய்தால் கேட்கக்கூடிய அதிகாரம் மாநில தலைமைக்கு இருக்குது, நிர்வாகத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் மாநில தலைமை இருக்குது என்று அவங்க எழுத்துல கொண்டு வரட்டும், பதிவு பண்ணட்டும். எந்த பதிவு பண்ணட்டும், மாநில நிர்வாகத்துக்கு உட்பட்டது என்று அவங்க சொல்லட்டும். இப்படி சொல்லுவாங்களா? மேலப்பாளையம் சொன்ன மாதிரி அடுத்து INTJ அப்படின்னு தௌஹீத் ஜமாத் பதிவு பண்ணி அந்த பேர்ல நோட்டீஸ் அடிக்கலையா? அதற்கான காரணத்தை இவரே சொல்றாரு.
இவருக்கு தெளிவுபடுத்தி தான் மாநில நிர்வாகக்குழு முடிவெடுத்து தான் செஞ்சோம், பொதுக்குழு ஒப்புதல் வாங்கி தான் செஞ்சோம். சைஃபுல்லா தெரியாதா? அதையும் மறைக்கிறீங்க. ஐஎன்டிஜிங்கிற பேரை தௌஹீத் ஜமாத் ஏன் பதிவு பண்ணுச்சு? பாக்கருங்கிறாரு. ஐஎன்டிஜிங்கிற பேர்ல அவர் ஒரு இயக்கத்தை உண்டாக்கிட்டு இந்திய தௌஹீத் ஜமாத் தௌஹீத் பத்திரிகை போட்டுருவாங்க. மக்கள்கிட்ட போய் ஃபித்ரா வசூல் பண்ணும்போது நாங்க தான் தௌஹீத் ஜமாத் சொல்றது, மக்கள்கிட்ட போய் நாங்க தான் தௌஹீத் ஜமாத் சொல்லி எல்லாத்தையும் தௌஹீத் ஜமாத் பேரை பயன்படுத்தி நாடகம் ஆடினார், மக்கள்கிட்ட வசூல் செய்தார். உண்மையான ஏகத்துவ பணியை செய்யக்கூடியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இந்திய தௌஹீத் ஜமாத் பேர்ல குழப்பம் பண்றான்னு சொல்லி அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாம என்ன செஞ்சோம்? இந்திய தௌஹீத் ஜமாத்ங்கிற பேரை நாம பதிவு பண்ணோம். இது பொதுக்குழு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட எல்லா மக்களும் ஒத்துக்கொண்ட விஷயம். மாநில பொதுக்குழுவை ஒத்துக்கொள்ளும் போது மாநில ஐஎன்டிஜிங்கிற பேர்ல அடிச்சா என்ன? இது மாநில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விதி அனைத்து மக்களும் உட்பட்டுறாங்களா? அப்ப அனைத்து மக்களும் உட்பட்டு செய்த ஒன்று ஐஎன்டிஜே. எம்ஜாக் என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அனுமதி அளித்து செய்த ஒன்று. முபாரக் கமிட்டி அப்படியா? முபாரக் கமிட்டி உட்பட்ட நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப சைஃபுல்லா சொல்றாரு எங்களை கேட்க யாரும் கிடையாது, நாங்க தௌஹீத் ஜமாத் படம் காட்டணும், தௌஹீத் ஜமாத் பேனரை கட்டிக்கிட்டோம், எல்லாம் செஞ்சது முபாரக் கமிட்டி சொல்றாரு. இது மேலப்பாளையம் மாதிரியா? இது ஐஎன்டிஜே மாதிரியா? அப்ப சைஃபுல்லா சொன்ன அந்த பதில் அனைத்தும் முழுக்க முழுக்க பொய்யானது, உண்மைக்கு புறம்பானது. என்ன செஞ்சிட்டோம்? தெளிவா தெளிவுபடுத்திட்டோம். அல்லாஹ்